தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. அவர்கள் தேர்தலை சிந்தித்தது கிடையாது. வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்களோடு இருக்கிறார்களா என்று தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தன்னை தாவேகாரராக கருதி கொண்டாரா என்று விஜய் மட்டும் எப்படி ஒரு சொகுசு வாகனத்தில் வர்றாரு? அப்ப தலைவரை பாதுகாத்தவர்கள் அவரை பார்ப்பதற்காக வந்த மக்களை பாதுகாக்க தவறினார். மாற்றம் வேணும் எங்களுக்கு. திமுக அதிமுகக்கு சக்தி எங்களுக்கு வேணும். மாற்றம் என்ன மரத்து மேலையா இருக்கு? மரத்து மேல ஏறி நிக்கிறதா மாற்றம்? ஆபத் மாந்தவன் வராரு, இவங்க கிட்ட இருந்து காப்பாத்த எங்களுக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னு. ஆபத் மாந்தவன் வந்தா பரவாயில்லங்க, ஆபத்துல வந்திருக்கு. குரல் கேட்டு அவருடைய கருத்தை கேட்க வேண்டும் என்றால் அந்த ஸ்பீக்கர் சவுண்டு எங்க வேணாலும் கேட்கலாம். முகம் பார்ப்பதற்கான கூட்டம்ங்கிறதுனாலதான் முண்டி அடிச்சு முன்னோக்கி வர்றேன். ஒரு மாடு இன்னொரு மாடை தள்ளி விட்டது மாதிரி போயிருக்கேன். 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு வர்ணிக்கப்படுகிற விஜய் ஒரு தண்ணீர் பாட்டிலை கூட விநியோகம் செய்வதற்கு அவர் தயாராக இல்லைங்கிறப்ப எவ்வளவு கருமத்தனமா இருக்கு. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபையில் கடுமையான ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு, ஒரு அமளி கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டசபையில் பங்கெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரூர் விஷயம் தொடர்பாக காரசாரமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்கள் கருத்து என்ன சார்? அதில் தமிழக அரசோட நிலைப்பாடு, அதிமுகவின் நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. அவர்கள் தேர்தலை சிந்தித்தது கிடையாது. வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்களோடு இருக்கிறார்களா என்று தெரியாது. ஏறத்தாழ அவர்களின் பிரதிநிதியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் அவர்களுக்காக வாதாடுகிறார். மக்களுக்காக பேசுறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, உயிரிழந்த மக்களுக்காக நியாயம் கேட்கிறாங்கல்ல. அவர் கேட்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவருக்குடைய வேலையே நியாயம் கேட்பதுதான், அல்லது ஆளுகிற அரசை கேள்வி கேட்பதுதான். அதை நான் மறுக்கலை. அவர் தன்னை தாவேகாரராக கருதி கொண்டாரா என்று. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எதை? கரூரினுடைய அந்த மாநாட்டு தான். நீங்கள் சொல்கிறது மாதிரி போலீஸ் அவ்வளவு இல்லையே அப்படிங்கிறார். 606 காவல்துறையினுடைய முக்கியமான காவலர்கள் போலீஸார் ஒரு 606 பேர் இங்கே நின்றாங்க காவலுக்கு. அது வழக்கமான அளவை விட கூடுதலானது என்று முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவிக்கிறார். டிவியில் பார்த்துட்டு எப்படி போலீஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்ன முடியும்? நான் டிவியில் பார்த்து தான் ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தையே நான் டிவியில் பார்த்தேனார். அது ஒரு உலகமகா பொய். அப்படிலாம் ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. தன்னை ஒரு இன்னோசென்ட் மாதிரி கருதி கொண்டு, நான் ஒரு சாதாரண ஏழை தாயின் மகன் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? இது நிறைய விவாதங்கள் மேற்கொண்டாச்சு சார். அங்கே காவல்துறை கண்காணிப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. என்ன காரணம்? உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருக்கு. 10,000 பேர் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பார்க்குறீங்க மாநாட்டுக்கு, திருச்சியில் நாகப்பட்டினத்தில் அவ்வளோ கூட்டத்தை பார்க்குறீங்க. இருந்தாலும் போலீஸ் மெத்தனமாக இருந்திருக்கிறாங்க. பிஞ்சு போன செருப்புக்கு 2000 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கீங்க, மாநாட்டுக்கு அவ்வளோ போடலை. நிறைய விவாதங்கள் போயிடுச்சுல, உண்மைதான் அது? அதெல்லாம் உண்மை கிடையாது. எந்த கட்சி கூட்டம் நடந்தாலும் சரி, மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் எது நடந்தாலும் சரி, காவல்துறை என்பது ஒரு ஓரம் நிற்பாங்க. கட்சியினுடைய தொண்டர் அணி அவங்க தான் ஒழுங்கு செய்வாங்க எப்போவுமே. நீங்கள் திமுகவில் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தை யார் நீங்கள் ஒரு பேருக்கு வெளியில் போலீஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ளே யார் போகிறா என்ன செய்கிறாங்கிறத கருப்பு சிகப்பு அந்த கட்சி கொடியினுடைய வண்ணத்தில் பேண்ட் ஷர்ட்டு போட்டு தொண்டரணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதை கண்காணிக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய அலுவலகத்தை பாதுகாப்பது யார் அப்படின்னா தொண்டரணி தான். மாநாட்டிலையும் அப்படி தான் உரிய வசதிகள் செய்யப்படணும். அதாவது நம்ம ஆட்களை எவ்வளோ பேர் திரட்டுறோமோ, நம்ம ஒன்றும் இல்லை, சாதாரண வீடுகளில் திருமண விழா நடக்குது, பிறந்த நாள், காதணி விழா, எத்தனையோ விசேஷங்கள் நடக்குது, கிடாவெட்டு, குலசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம், எவ்வளோ நடத்துகிறாங்கல்ல. அவங்க அங்கே அதற்கான எல்லா ஏற்பாடுகளோடையும் தான் போவாங்க. ஒரு குலசாமி கோயிலுக்கு ஒரு கிராமப்புறத்தில் எங்கேயாவது இருக்கும், கிராம தெய்வமாக இருக்கும். இங்கேருந்து போகிறப்பயே அடுப்பு, குடி தண்ணி எல்லாமே தேவையான பொருட்கள், கொத்தமல்லி வரைக்கும் வாங்கிட்டு போவாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன் இருக்கிறது. மனிதர்களை ஒன்று கூட்டுகிற இடத்துலலாம் அவர்களுடைய அத்தியாவசிய தேவை நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியும். இப்போ இந்த அறிவு ஏன் இவங்களுக்கு இல்லைங்கிறத நம்மளுடைய கேள்வி. விஜய் மட்டும் எப்படி ஒரு சொகுசு வாகனத்தில் வர்றாரு? அப்போ அவர் சாதாரண இடத்துல வர்றாரு. அவர் மட்டும் தனக்கு அவர் ஒய்பிரி பாதுகாப்போடு வர்றாரு. அப்போ தலைவரை பாதுகாத்தவர்கள் அவரை பார்ப்பதற்காக வந்த மக்களை பாதுகாக்க தவறிட்டாங்க. அதனால் அவங்க கட்சி மாநாட்டில் போய் தமிழ்நாடு அரசு ஏன் தண்ணி கொடுக்கலன்னு கேட்குறாங்க. குடி தண்ணீர் கொடுப்பதுங்கிறது தனியார் ப்ரோக்ராம். இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது,
அங்கே சோறு போடுவாங்களா, அரசாங்கம் சோறு போடுமா கல்யாணம் வீட்டுக்கு போய்? உங்கள் வீட்டில் விசேஷம்னா அதுக்கு நீங்கள் தானேங்க நான் வர்றேன் உங்கள் வீட்டுக்கு விசேஷத்துக்கு வர்றேன் அப்படின்னா, எனக்கு தண்ணி கொடுக்கறது, எனக்கு அவசரமாக பாத்ரூம் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இடம் எங்கே இருக்குன்னு காட்டுறது, உணவு கொடுக்கறது, பசி நேரமாக இருந்தால் உபசரிக்கிறது, எல்லாமே ஒருத்தர் யாரை நம்பி வர்றோமோ அவங்க தான் செய்வாங்க. அப்போ ஒரு பல கோடி சம்பளம் வாங்குறாரு, 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு வர்ணிக்கப்படுகிற விஜய் வந்து ஒரு தண்ணீர் பாட்டிலை கூட விநியோகம் செய்வதற்கு அவர் தயாராக இல்லைங்கிறப்ப எவ்வளவு கருமத்தனமாக இருக்காங்க. சக மனிதர்களை பற்றி எவ்வளவு அக்கறையற்றவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளவு கொடிய மனம் படைத்து கருணையற்றவர்களாக இருக்கிறான். 12 மணிக்கு தளபதி வந்து கரூரில் மக்களை சந்திக்கிறார் அப்படின்னு சோசியல் மீடியாவில் எக்ஸ் தளத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்தெலாம் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அப்போ 12 மணின்னு சொல்லிட்டு இரவு 7 மணிக்கு வர்றாரு. 7 மணி நேர தாமதத்தை அவர்கள் உருவாக்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே வைத்தறிச்சல் என்னென்னா, கரூரில் திமுகவுடைய முப்பெரும் மாநாடு நடந்தது, அதை விட அதிகமான கூட்டம் விஜய்க்கு வந்தது என்று காட்ட வேண்டும் என்பதற்காக நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு வெறும் 36 கிலோமீட்டர், நடந்து வந்தால் கூட 7 மணி நேரம் ஆகாது. 36 கிலோமீட்டருக்கு நீங்கள் நடந்து வந்தால் கூட 7 மணி நேரம் ஆகாது, சைக்கிளில் வந்தால் கூட ஆகாது. ஆனால் பல மணி நேரம் தாமதித்தவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் திட்டமிட்டு ஒரு நெரிசலை இவர்கள் வந்து உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறதா. இப்போ நீங்கள் மெரினா கடற்கரையில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தபோது 10 லட்சம் பேருக்கு மேலே கூடுனாங்க. அதில் எத்தனையோ திரைப்படம், இங்கே இவரே விஜய் வந்தார், இங்கே ஒரு கட்சி இப்போ முகத்தில் கட்டிக்கிட்டு வந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பாலிய சிநேகிதர்கள், தன்னோடு பழகியவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு பெங்களூருக்கு போவார். அப்போ ஹாயா சுத்தணும் அப்படின்னு நினைப்பார் அவர். ஜாலியாக ஒரு ஹெல்மெட்டை மட்டும் மண்டையில் போட்டுக்கிட்டு 2 வீலரில் அவர் சுற்றுறாரு. பல புகைப்படங்கள் அவரே சொல்லியிருக்காரு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இமயமலைக்கு போகிற வழியில் ஒரு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ரோட்டில் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு சாமியார்கிட்ட வந்து ஏதோ ஒரு அன்னதானம் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே நின்று சாப்பிட்றாரு. அப்போ பெரிய சூப்பர் ஸ்டார் தான் அவர். எங்கே கூட்டம் வரும், எப்படி வரும், அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. ஷூட்டிங் எப்படி இவ்வளோ படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்களே, அப்போ படப்பிடிப்பை பார்க்க கூட்டம் வரதானே செய்யும். ஏன் அங்கேலாம் அசம்பாவிதம் நடக்கலை? பல கேள்விகள் இருக்கிறது. அப்போ இதை ஒழுங்குபடுத்த தவறி விட்டுட்டு தன்னுடைய தவறை தூக்கி ஆளுங்கட்சியின் மீது அவங்க போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த சொகுசு பேருந்து மீது ஏறி விஜய் சொன்ன முதல் வார்த்தை என்ன? போலீஸ்காரங்களுக்கு நன்றினாரு. அந்த காவல்துறை மேலே தான் பழி சாட்டுறாங்க. அப்போ நீங்கள் பேசுனதுக்கு நீங்களே முரண்பாடாக பேசுறீங்களே. இல்லை, தாவைக்கா தரப்புலேருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி இருக்க முடியாதா? கூட்டத்தை போலீஸ் நினச்சிருந்தாங்க அப்படின்னா அதை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியாதா? அதை வேணும்னே வந்துட்டு கட்டவிழ்த்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. யார் கட்டவிழ்த்து விட்டது? கட்டவிழ்த்து விட்டது தாவேக்கா கிடையாது. அதாவது எந்த கட்சி தொண்டனாவது ஏதாவது ஒரு கூரை மேலே ஏறி இருக்கானா, மரத்து மேலே ஏறி குதிச்சிருக்கிறானா, வரம்பு மீறி இருக்கானா? திமுக அதிமுகக்கு மாற்று சக்தி எங்களுக்கு வேணும். மாற்றம் என்ன மரத்து மேலயா இருக்கு? மரத்து மேல ஏறி நிக்கிறதா மாற்றம்? இல்ல அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஆபத் பாந்தவன் வராரு, இவங்க கிட்ட இருந்து காப்பாத்த எங்களுக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னு. ஆபத் பாந்தவன் வந்தா பரவாயில்லங்க, ஆபத்துல வந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு ஒரு ஆபத்துல வந்திருக்கு. ஆபத் பாண்டவன் எங்கனக்குள்ள வந்தாரு? தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. எந்த ஒழுக்கமும் இல்லாத, ஒழுங்குமுறையும் இல்லாத, கட்டுப்பாடற்ற, வரம்பு மீறிய வெறித்தனமான ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு, அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு இப்படி பேசணும்னா மக்களை வந்துட்டு நம்ம வந்து அவமானப்படுத்துறோம், மக்களை வந்துட்டு நம்ம வந்து கொச்சைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஒரு தவறு நடக்கிறது, அதை தவறு என்று சொல்வதன் மூலமாக எனக்கு அவமானமாக இருக்கிறது என்றால், நீ செய்த குற்றத்திற்காக அவமானப்படுவதா, குற்றச்சாட்டு சொல்றதுக்காக அவமானப்படுறதா? இதே மக்கள் தான், இதே வரம்பு மீறிய மக்கள் தான் வந்துட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டவர்கள் அப்படின்றாங்க. இல்லைங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வருகிறவர்கள் தொண்டர்கள், விஜய்க்கு வருகிறவர்கள் தொண்டர்கள் கிடையாது. தொண்டர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், கட்சிக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சக மனிதனுக்கு தீங்கிழைக்க மாட்டான். மிகப்பெரிய மாநாடு, இதை விட பெரிய பெரிய பிரம்மாண்டமான மாநாடுகள்லாம் நடந்திருக்கிறது. இதை விட பெரிய கூட்டமெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்திருக்கிறது, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்திருக்கிறது. இதை விட பெரிய கூட்டத்தை எல்லாம் எல்லா நடிகர்களுமே பார்த்துருக்காங்க. அதனால இது தமிழ்நாட்டில் வந்து இது வந்து கூட்டம் கூட்டுவது என்பது இதுதான் வந்து முதல் முறை அப்படின்னு சொல்றது இருக்கல. அதுவே முதல்ல ஏக்கித்தனமானது. நீங்கள் தொலைக்காட்சி நேரலைகளின் வழியாக, சோசியல் மீடியா வழியாக செட்டிங் பண்ண கூட்டம் தான் அது. நாமக்கல்ல இருந்து அவருடைய, அதாவது குரல் கேட்டு அவருடைய கருத்தை கேட்க வேண்டும் என்றால் அந்த ஸ்பீக்கர் சவுண்டு எங்கே வேணாலும் கேட்கும். முகம் பார்ப்பதற்கான கூட்டம்ங்கிறதுனால தான் முண்டி அடித்து முன்னோக்கி வர்றேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும், குழந்தை வந்தாலும் சரி, குமரி வந்தாலும் சரி, எந்த வயசான அம்மா வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நெரிசலில் ஒரு மாடு இன்னொரு மாடை தள்ளி விட்டது மாதிரி போயிருக்கேன். எல்லாருமே மனிதர்களாகவே அவன் நடந்து கொள்ளலை. இந்த தவறையெல்லாம் தூக்கி ஆட தெரியாதவ தெருக்கோணலாக இருக்குன்னு சொல்கிறது மாதிரி
இந்த ஒட்டுமொத்த தவறையும் கொண்டு வந்து ஆளுகிற அரசாங்கத்தின் மேலே போடுறான். ஆனால் நியாயமாக உண்மையிலேயே வந்து மனசாட்சியுடைய மனிதனாக விஜய் இருந்திருந்தால் உரிய நேரத்திலே தக்க நடவடிக்கை மருத்துவ உதவிகளை செய்வதன் மூலமாக, நிவாரணத்தை அறிவித்ததன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்ற தமிழ்நாடு அரசுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கணும். இந்த நேரத்தில் அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் கூட சில கருத்துக்களை பாராட்டியிருக்காங்க. உதாரணத்திற்கு காஞ்சி சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்ட போது சங்கரராமன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கோவிலினுடைய பக்தரை கொலை செய்த வழக்கிலே காஞ்சி சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்ட நடவடிக்கையை வேறு கட்சிக்காரங்க எடுத்த நடவடிக்கை, ஏடிஎம்கே எடுத்த நடவடிக்கை என்று நினைக்காமல் கலைஞர் கருணாநிதி பாராட்டினார். இது வரலாற்று உண்மை. அப்போ அரசியல் வேறுபாடுகளை தாண்டி பொது நலன் சார்ந்து சில விஷயங்களில் பாராட்டுவது என்பது நல்ல விஷயம். அதனால் வந்து நீங்கள் விபத்து காலம், பேரிடர் காலம், கொரோனா காலத்துலலாம் அரசியல் ரீதியாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நெரிசல் மரணம். உங்களுடைய அலட்சியத்தால் நடந்தது, உங்களுடைய பொறுப்பின்மையால் நடந்தது. உங்களை நம்பி வந்தவர்களுடைய உயிரை வந்து நீங்கள் பறிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமை இல்லை. உங்கள் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நடந்துச்சு. இது வந்து ரகசியமாக எங்காவது மர்மமாக நடந்த தவறல்ல. யாரோ கண்காணாத இடத்துல நடந்த கொலை கிடையாது. இது உங்கள் கண்ணு முன்னாடி 27,000 பேர் சாட்சி அதுக்கு. அதனால விசாரணை அறிக்கை வந்து பின்புதான் உண்மை தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு சட்டப்பேரவையில் வந்து பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி வந்து ஒரு கேள்வி எழுப்பினார். கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தவர்களுடைய மரணத்துக்கு வந்து போகலை, இதுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ வேகமாக போயிருக்கீங்க? ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு இரவு முழுவதும் வந்துட்டு அவ்வளோ வேகமாக உடற்கூராய்வு செய்ய வேண்டிய, போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுலேயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து அவர் முன் வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? உண்மையிலேயே அந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது வந்து எல்லாருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பண்ண மாட்டாங்க அப்படின்வாங்க. அவ்வளவு வேகமாக பண்ணியிருக்கிறாங்க. 2 டேபிள் பத்தல, 3வது டேபிள போடு, எங்கெங்கேருந்து டாக்டர்ஸை வர வச்சு வேகமாக அவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டிய அவசியம் என்ன? இது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இது பல நாளாகவே எழுந்துட்டு வர ஒரு கேள்வி இல்லையா? இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக உதவி செய்யப்பட வேண்டும் என்று இருக்கிறதான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, வழக்கமாக வந்து என்ன செய்யணும், விரைவாகலாம் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படாது. அதுவே ஒரு பொய். 16 மணி நேரம் ஆயிருக்கு. இரவு கொண்டு போய் உடல்களை ஒப்படைத்ததற்கு பின்பு 16 மணி நேரம் கழித்து தான் உடல்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு பொய் பிரச்சாரம். 4 மணி நேரத்தில் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது பொய் பிரச்சாரம். சரி, ஒரு அரசாங்கம் செயல்படவே இல்லை. உதாரணத்திற்கு வந்து மூச்சு திணறலில் வந்து இறந்து போனவர்கள் செத்து பணமாக கிடக்குறாங்க, அவங்கள அள்ளிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வரல, எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வரல. போய் கரூர் அரசு மருத்துவமனைக்கு போனாங்க, அங்கே டாக்டர் இல்லை, மருத்துவ உபகரணங்கள் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னால் பரவாயில்ல. ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்கிறான், ஏன் மருத்துவமனையில் போய் சேர்த்தியங்கிறான், ஏன் உடனே காப்பாற்றினியங்கிறான், ஏன் வந்து உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணியங்கிறான். ஒரு அரசாங்கம் செயல்படலைன்னா, இப்போ நீங்கள் பஸ்ஸுக்கு காத்திருக்கீங்க, கரெக்ட் டயத்துக்கு பஸ் வருது, ஏன் கரெக்ட் டயத்துக்கு பஸ் வருதுன்னு கேட்பீங்களா? தாமதமாக வந்தால் கேட்பீங்க, என்னையா 12 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸை வந்து 1 மணி நேரம் கழிச்சு 1:30 மணிக்கு வருதுன்னு கேட்கலாம். ஒரு அரசாங்கம் செயல்படாத போது கேள்வி கேட்பது என்பது வேறு. செயல்படுகிற அரசாங்கத்தை பார்த்து நீ ஏன் செயல்பட்டேன்னு கேட்குறான். இது இவ்வளோ வெக்கங்கட்டதனமாக இருக்குது, மனங்கட்டதனமாக இருக்குது. அரசாங்கம் செயல்படுவது, விரைந்து செயல்படுவது அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வந்து பாராட்டுக்குரிய விஷயம். அது இதில் திமுக அரசுக்கு ஏதாவது நற்பெயர் வந்துருமோ காப்பாற்றினது மூலமா என்று பயப்படுகிறார்கள் என்பதைத்தான் இதில் இந்த குற்றச்சாட்டின் வழியாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.